welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா part 3 of making this soft cushion pillow coaster தான் பார்க்க போறோம். இத மேக் பண்றது ரொம்பவே சிம்பிள் and ஈஸி தான். and அது வந்து பாத்தீங்கன்னா part 1ல எப்படி மேக் பண்றதுன்னு போட்டுறேன். part 2ல வந்து பாத்தீங்கன்னா அத ஒரு கவர்க்குள்ள ஊத்தி wrap பண்ணிட்டு one நைட்டுக்கு அத அப்படியே விட்டு இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன். and part 3ல வந்து பாத்தீங்கன்னா இத நம்ம டெக்கரேட் பண்ண போறோம். shade number 73 of this acrylic color வந்து பாத்தீங்கன்னா Pidiliteல இருக்குள்ள shade number 73 அது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். and கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த DOMSல 20 rupeesக்கு ஒரு peach color shade ஒரு பெயிண்ட் கிட் கொடுப்பாங்க இது போல ஓகேங்களா. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பீச் கலர் மட்டும் எடுத்துர்க்கேன். இந்த பீச் கலரையும் இந்த கலரையும் சேர்த்து mix பண்ணி ஒரு கலர் கொண்டு வர போறோம். அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இப்போ ஒரு ட்ரான்சிஷன் மேக் பண்ணி இத பாத்துறலாமா? ஓகே गाइस, சோ இப்போ இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரா பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேல சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ் தான் கொடுக்க போறோம். லைக் ஹார்ட் எமோஜிஸ் அந்த மாதிரி ஃப்ளவர் அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ் மட்டும் இதுக்கு மேல நம்ம கொடுக்க போறோம். சரி ஓகே, இப்போ இத டெக்கரேட் பண்ணிட்டு ஃபுல்லா எப்படி இருக்குங்கற அவுட்புட்ட பார்த்துடலாமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெக்கரேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். சிம்பிளான டெக்கரேஷன்ஸ் தான் கொடுக்குறேன். சின்ன சின்ன ஹார்ட் டிசைன்ஸ் தான் கொடுக்குறேன். சாந்துப்பட்டு சொல்லுவாங்க இல்லையா, ரெட் பிந்தி, அதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். இந்த பெயிண்ட் ப்ரஷோட அந்த பேக் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் பெயிண்ட்டை டிப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதை பார்க்கும்போது எனக்கு சாந்துப்பட்டு தான் கைஸ் ஞாபகம் வருது. ஸோ நீங்கள் சாந்துப்பட்டுலேயே கொடுக்கலாம். இதுக்காக பெயிண்ட் எல்லாம் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவ்வளோதான். ஸோ இது டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கடைசியாக வார்னிஷ் அடிக்கணும். என்கிட்ட வார்னிஷ்லாம் எதுவும் கிடையாது. அண்ட் அதோட ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் அது சின்ன சின்ன பாட்டில்ஸ்லேயும் கிடைக்க மாட்டேங்குதா. ஸோ ஐ எம் கோயிங் வித் திஸ் நெயில் பாலிஷ் டாப் கோட். நெயில் பாலிஷ் டாப் கோட்டும் பக்கத்துக்கு கிட்டத்தட்ட வார்னிஷ் மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வார்னிஷ் தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். வார்னிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கிறது தான். எனக்கு இது அவ்வளோ சீக்கிரம் தூக்கி போடணுங்கிறதுக்கு மனசே இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு வார்னிஷும் அப்ளை பண்ணுறேன். வார்னிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிமெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அடிக்கணும். பிகாஸ் இந்த சிமெண்ட் ஆப்ஜெக்ட்லாம் கீழே விழுந்தால் டப்புன்னு உடையிறது. பட் வார்னிஷ் தான் அது தாக்கு பிடிக்கும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்காக. இப்போ இந்த வார்னிஷ் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறமே இது பார்க்குறதுக்கு நல்லா கிளாஸியான எஃபெக்டில் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் நவுத்தும் போது ஒவ்வொரு டைம் நான் அதை மூவ் பண்ணும்போது இதுலேருந்து சின்ன சின்ன சிமெண்ட்டோட அந்த தூள்கள் பவுடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் நான் இந்த வார்னிஷ் அப்ளை பண்ணதுலேருந்து எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்லாவே தெரியுது இது விழுகாமல் இருக்கிறது. ஸோ வார்னிஷ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். வார்னிஷ் இல்லாதவங்க இந்த மாதிரி நெயில் பாலிஷ் டாப் கோட்டி அடிச்சுக்கலாம். இப்போ அவுட்புட்டை பார்த்துடலாமா? இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.